சரி விடுமா. இப்ப நீங்களும் வீட்டுல இருக்கீங்க, நீங்க அங்க திருப்பதியில இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப பேரண்ட்ஸ் கூப்பிட்டோம்னா நான் யாரை கூப்பிட்டு போறது? எதுக்கு என்ன கூட்டு வர சொன்னாங்க? ஆமா, பின்ன நான் கிளாஸ்ல தூங்கிட்டல, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வாங்கன்றாங்க. சரி எழுந்து வா. மா கிளம்புங்க வா. நீ வா. காலேஜ் திறந்துட்டாங்க. ஒரு வாரம் போயிட்டு வந்துட்டான் இப்படியே. சோமா ஒரு 10 நாள் இருந்துட்டு போலாமா, பாத்துக்கலாம் விடுமா. ஏற்கனவே ஊரை தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால தானே காலேஜ் கொண்டு போய் சேர்த்தேன். சரி அந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விட்டு போங்க, தூங்குறேன். தூங்குறியா? அப்பனா ஏசி போட்டாதான் நல்லா இருக்கும். ஏசியை போட்டு விடுமா. ரிமோட் எங்க வச்சேன்? இப்ப மரியாதை என்னடா காலேஜுக்கு எப்படா? எப்பறானா ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்து போங்க, திருப்பதின்னு போர்டு போட்டிருக்கோம். தொட்ட போட பிஞ்சு சொல்லியா? ரொம்ப டென்ஷன் படுத்திருக்காத சொல்லிட்டேன். சோமா எனக்கு தூக்கம் வருதுமா, ஏமா இப்படி பண்றீங்க நீங்க? இன்னும் அப்பா ஃபோன் போடுறா. இப்ப அப்பா வராங்களா? என்ன அப்பா அப்பா சொல்றேன் மாட்டி விடுறேன். சொல்லுங்க, வரப்ப சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு சொல்லுமா, பசிக்குதுமா. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சோறே ஆக்க மாட்டேன். என்ன சாப்பிடுறது அப்போ? என்ன சாப்பிடுறது? ஹாஸ்டல்ல பீஸ கட்டி இருக்கு, காலேஜுக்கு பணத்தை கட்டி இருக்கு. போகாம வந்து இப்படி உட்கார்ந்துருந்தா என்னடா அர்த்தம்? சோ போறமா, ஏமா புலம்பிக்கிட்டே இருக்க? டென்ஷன் பண்ணாதம்மா. சேர்ந்த பயலுக்கு ஒரு நாள் நீங்க எனக்கு பதிலா வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் எங்களோட கஷ்டம். படினா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா படிக்கிறது? படிக்கலன்னா வேலைக்கு போயிருக்கலாம்ல. வேலைக்கு போகாம சுத்திட்டு இருந்ததுனால சரி படிக்கவாது போன்னு சேர்த்தேன். நீங்க வேலைக்கு அனுப்பிடக்கூடாதுன்னு நான் படிக்கவே சேர்ந்தேன். எவ்வளவு திமிரு பார்த்தியா? இங்கிட்டும் செய்யக்கூடாது அங்கிட்டும் செய்யக்கூடாது அப்படின்னா என்னதான் பண்ணலாம்? அதான் சொல்லிட்டாங்க, ஒண்ணு பேரண்ட்ஸ் கூட்டு வந்தா வா, இல்லைன்னா வராதான்ட்டாங்க. சரி நான் வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் போனா அவங்க கோவம் போயிடும். கோவம் குறைஞ்ச அப்புறம் கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சலாம். என்ன சொல்றீங்க? எப்படி என்னோட ஐடியா? ஐடியாவா? 10 நாள் பாடம் எடுப்பாங்கல்ல. ஸோ அப்ப நீங்க தான் வந்து பேசணும் காலேஜ்ல. ஏண்டா ராஜா, காலேஜ் சேர்ந்துட்டு இப்படி அமக்கம் பண்ணிட்டு தராடா. போய் ஒரு வாரம் தான்டா ஆகுது. அதுக்குள்ள இந்த மாதிரி வந்துட்டாங்க. நீ எல்லாம் சத்தம் போட கூடாதாடா? ஒரு வாரம் வேஸ்டா படிப்பு போகும் தானே. இப்போ ஒரு வாரம் கிளாஸ்ல பாடம். சரி நீங்க இப்ப பேசுறீங்களா காலேஜ்ல வந்து? நான் வரேன்டா. சரி போ. என்ன பண்றது? லூஸ் பையல பெத்துச்சுக்கறேன். நான் போய் தான் ஆகணும். சரி நீங்க போய் கிளம்புங்க, அப்புறம் போங்க. நான் எதுல வந்தீங்க? வண்டியா காரா? கார் தானே, அப்ப கார்ல போயிடலாம். கொஞ்சம் கூட்டு போறியாப்பா? கொஞ்சம் கூட்டு போய் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம் நம்ம. சீக்கிரம் வாமா. நான் ராஜனா பேசாம நான் ஓட்டுறேன். நான் காரை சாவி கொடுங்க. இந்தா எவ்வளவு வேலை மா நான் நல்லா ஓட்டுவேம்மா, அமைதியா நான் சாவி கொடுங்க. மா நம்பி உட்காருமா, வாமா போலாம். ஏறுமா. மா வாமா, நான் ஓட்டுறேம்மா, சொன்னா கேளுமா. நான் சரி டீ கடை வரைக்கும் நான் ஓட்டுறேண்ணா, அதுக்கப்புறம் நீங்க ஓட்டுங்க. டீ மா அவ கார் ஓனர் அவரே தராரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மா வாமா, ஏறுமா வாமா. நான் இது சாவி எப்ப நான் போடுறது? ஓ மா அங்க பாருமா, நல்லா இருக்கு பாத்தீங்களா? மா அமைதியா வாமா.